ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. சுவாமி பெரியாழ்வார் ராமனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். வாடால் பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கோளால் பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். ஏழால் காலும் வெளிப்புலோம் நாங்கள் இராக்கதர்வால் இலங்கை பாழாலாக படைபுரதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான் என்று அருளிச் செய்தார். சுவாமி நம்மாழ்வாரோ கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று அருளிச் செய்தார். இப்படி ராமனிடத்திலே ஒரே பரிவாக எல்லோரும் இருந்ததுக்கு காரணம் ராமன் குணத்தாலும் செயலாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவன். அவனுடைய நாமத்தை சொல்ல நம்முடைய பாவங்கள் நில்லாவே என்று சொன்னார்கள். நாமமானது அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடியது. அதுதான் பெரிய திருமந்திரம். அதை சொல்லுவதற்கு ஆச்சாரியனிடத்திலே நாம் பணிந்து ஆச்சாரியனுடைய திருவாயினாலே நம்முடைய காதிலே கேட்டு அதை அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு சில நெறிமுறைகள் எல்லாம் உண்டு. பஞ்சசமஸ்காரம் என்ற ஒரு அற்புதமான செயலை பெற்றவர்களுக்கு தான் அந்த அஷ்டாட்சர மந்திரம் பலன் கொடுக்கும், சித்தியடையும். அப்படி இல்லாத சாமானிய மக்களுக்கும் சுலபமாக ஒரு மந்திரத்தை சொன்னால் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனையும் கிடைப்பதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடிய மந்திரம் ராம மந்திரம். ராமன் கற்க வேண்டும் என்று சொன்னால் ராமனைத்தான் கற்க வேண்டும் என்கிறார்கள். கிருஷ்ணனைப் போலே நாம் வாழ முடியாது, ராமனைப் போலே வாழ முடியும். கிருஷ்ணன் சொன்ன சொல்லை கேட்கலாம், ராமன் வாழ்ந்து காட்டிய நெறியிலே நாம் வாழலாம். ஏனென்று கேட்டால் ஒரு சொல் ஒரு வில் என்று இருந்தவன், ஒரே சொல்லுதான், ஒரு இல், ஒரே மனைவிதான், ஒரு வில், ஒரு வில்லை, ஒரு அம்புதான் குறிக்கு தப்பாது ராமேஸ்வரம். ஆனால் இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு குருவிக்கு தகுந்த ராமேஸ்வரம் என்று சொல்லுவார்கள். குறி வைக்க தப்பாது. ஏனென்று கேட்டால் ராமனுடைய சரமானது அந்த இலக்கை அடைந்துவிட்டுத்தான் மீண்டும் திரும்பி தன்னுடைய அம்பராத்துணியை திரும்புவோம். அதைத்தான் குறிக்கு தப்பாத ராமசரம் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட பெருமைகளுடைய ராமன் இருக்கின்றானே, அவனுக்கு ஏற்றமே சீதையினால்தான். ராமாயணம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு இதிகாச சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதுக்கு அது நியாயப்படி என்ன வந்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சிறை இருந்தவள் ஏற்றம் என்று சொல்லி சீதாயனமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ராமனை சொன்னாலே அது சீதையை பிரித்து சொல்வதற்கு வழியில்லாது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரந்தமாகினாலே அந்த ராமாயணம் நமக்கெல்லாம் நம்முடைய நாட்டிற்கே அல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டி. ஏனென்றால் ராமன் எப்படி வாழ்ந்தான். இன்று நாடுகளுக்கு நாள் நாம் பெரிய யுத்தம் நடப்பது அரசாட்சியை பிடிப்பதற்காக. ஆனால் 4 பிள்ளைகள் இருந்தும் தசரதனுக்கு அந்த நாட்டை ஆளுவதற்கு திருவடியைத்தான் நியமித்தார்கள். ஏனென்று கேட்டால் யாருக்குமே ஆசை இல்லை. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும், இத்தனையும் நமக்கு சுலபமாக அதே நேரத்தில் அனுசந்தானத்தில் கொண்டு நடத்தி காட்டினார்கள். வேதமானது சொல்லியது. அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே வாங்கி தன் வாழ்நாளிலே வாயிலே சொல்லலாம், செயல்பட முடியுமா என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ ராமனாக அவதரித்தான். அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக நாட்டு பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் என்று சொன்னார்கள். காட்டிலே சென்று எவ்வாறு நடந்தனையோ எம்மி ராமாவோ என்று சொல்லி அப்படி துடிக்கின்றார்கள். திருமகடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமெந்தமில்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை ஏழுலகும் செல்ல அணிக்கோல் செல்ல வீட்டிலிருந்து அயர்வரும் அமர்கள் அதிபதியான அணியார் பொழிசூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலில் அழுந்தும் நாவாய் போல் நல்லமர துயர்தீர வல்லரக்கர் வாழிலங்கை எண்ணி வாழ்பொடுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் மணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தசரதன் குலமதலாய் கௌசலைதன் குலமகனாய் தோன்றினான் என்று சொல்லி நம்முடைய ஆச்சாரியன் அனுபவித்தார். ஆகினாலே அப்படி தோன்றினவனுடைய நோக்கமே வல்ல அரக்கர் வாழிலங்கை வாழ்படுக்க எண்ணினான். அரக்கர்கள் என்று சொன்னால்
இப்பொழுது அரக்கர்கள்லாம் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லையே என்று சொன்னால் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி என்றால் அந்த காலத்திலே நாம் படங்களிலோ இதிலோ பார்ப்பது அரக்கன் என்று சொன்னால் கோரமாக இருப்பான் என்று. தோற்றத்திலே கோரமாக இருப்பது மட்டுமல்ல, அது நமக்கு புரிய வைப்பதற்காக செயல்களிலே கோரமான செயல்கள், இறைவனை இல்லை செய்வது, இறை ஞானத்தை பரப்புவதை தடுப்பது, இறைவனுடைய ஆலயங்களை கவனிப்பாரட்டு கிடக்க வைப்பது, அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது, இதெல்லாம் அரக்கர் குணங்கள் தான். இது ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டு வருகிற பொழுது சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லி எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக அவதாரம் பண்ணுகின்றான். அப்படி அவதாரம் செய்கின்ற பொழுது ராமனாக வந்தான், தாமோதரனாக வந்தான். அந்த தாமோதரனே தன்னுடைய நிர்வாகியாக ஒருத்தை நினைத்தது போலே இந்த கலியுகத்திலே நமக்கு ராமநாமத்தை சொல்லி உலகத்தை வெய்வதற்கு ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளாக அதே இடத்திலே ராமநாமம் சொன்னதனுடைய பயன் இன்று நமக்கு அந்த அயோத்தியானது, அங்கு ராமனுடைய பிறந்த பூமியானது நமக்கு மீண்டும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ராமநாமத்தினுடைய பெருமையை நம்மால் சொல்லி மீட்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த ராமநாமமானது எல்லாம் தரும். எல்லாம் தரும் என்று சொன்னால் நல்லன எல்லாம் தரும் என்று சொல்லி அனுபவிக்கக்கூடியது. பார்வதியானவள் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனிடத்திலே, நீர் உலகமெல்லாம் உம்மை வணங்க நீர் யாரையோ தவம் செய்து கொண்டு இருக்கின்றீரே, அது எது சுலபமான வழி? இறைவனை அடைவதற்கு கேனோபாயேன லகுனா விஷ்ணூர் நாம சகசிரகம், 1000 நாமங்களை சொல்ல வேண்டும் என்று விஷ்ணு சகசிரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 1000 நாமங்கள், அதை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் பணித்திருக்கிறார்கள். 1000 நாமங்களை சொல்லுவதை காட்டிலும் சுலபமாக அவனை அடைவதற்கு எந்த நாமத்தை சொன்னால் போதும் என்று. எப்படி திருப்பாவையிலே 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு, எனவே 30 பாசுரங்களை அனுசந்தானத்திலே கொள்ள வேணும். மாடிற்றாயனாகில் தன்னால் முடியாத ஆகில் என்ன செய்யலாம் என்றால் சிற்றஞ்சிறுகாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாசுரத்தையாலும் அனுசந்தானம் செய்யலாம். அதுவும் முடியல என்று சொன்னால் தான் திருப்பாவை அனுசந்தானத்திலே கொண்ட காலங்களிலே காலட்சேபங்கள் கேட்ட காலத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு இருப்பது போலே இங்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஈஸ்வரன் சொல்கிறான், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சொல்லி அந்த ஈஸ்வரனுடைய வாக்கினாலே சொல்லப்பட்டது. எப்படி எம்பெருமானுடைய நாமத்தை எங்கனையும் சொல்லலாம், ஆனால் சுலபமாக 2 எழுத்து ராமா என்று சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்து எல்லா நன்மைகளையும் தருமாகினாலே இந்த ராமனை பற்றி சிந்திப்பதற்கு இந்த நாள் நமக்கு உகந்த நாளாக இருக்கிறது. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே கால் நிலம் தோய வந்து தோள்கண்டார் தோளையே கண்டார் தொடுகடற் கமலமன்ன தாழ்கண்டார் தாழையே கண்டார் என்று சொல்லி அவனுடைய வடிவழகை யாரும் முடிய கண்டுவில்லை என்று கம்பன் சொல்லியது போலே அப்பேற்பட்ட வடிவழகனாக இருக்கக்கூடிய ராமனுடைய அந்த வடிவழகை நினைத்து சீதா பிராட்டியோடு அந்த அனுமதி சமேத லட்சுமண பரத சத்துருக்களோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய நினைவிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் பட்ட துன்பம் நமக்காகப்பட்டது. அது நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய நினைவிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் துன்பம் வராது, வந்தாலும் அது சுலபமாக சென்றுவிடும் என்று சொல்லி இப்பேற்பட்ட ராமநாமத்தை தினசரி தங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லி நம்முடைய பாவத்தை கழிக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.